வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உன்னியப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் பச்சரிசி எடுத்து நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு பவுலில் வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாவாக காய்ச்சாமல் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சாச்சு. ஊறியிருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். வேறு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு வெயிலில் வைங்க. வெயிலில் வைக்காட்டி வீட்டுக்குள்ளேயே ஒரு 3 மணி நேரம் வச்சிடணும். நல்லா புளிக்கணும் மாவு. மூடி வச்சிடலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு கெட்டியாயிருச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு வாணலி வச்சு அதில் எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. நல்லா பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை திருவி அதில் சேர்த்துக்கலாம். திருவியும் சேர்த்துக்கலாம். பல்லாக கீரையும் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வறுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. உன்னியப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்பம் அந்தமாதிரி ஊற்றிக்கலாம். அப்பம் ஊற்றுறதுக்கு பனியார் சட்டி எடுத்து வச்சு எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் தான் சுடணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. உன்னியப்பத்தோட ஸ்பெஷலே நெய் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் ஊற்றிக்கலாம். நெய் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு வாரம் ஆனாலும் அது கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ ஒரு வாட்டி நெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும். இந்த சுடும்போது நெய் வாசனை அப்படி இருந்தது. டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு பணியாரமாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், புசு புசுன்னு. டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் உன்னியப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.